இது என்ன எழுத்து? மீம். மீம். இது என்ன எழுத்து? நூன். நூன். மீமை பாருங்க, மீமை பொறுத்தளவுல கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது இந்த மாதிரி வரும் மீம். நடுவுல வர போகல இந்த மாதிரி வரும். அதே போல கடைசியில தொங்கல்ல வர போகல இப்படி வரும். விளங்குதா சொல்றது? இது கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது வர வடிவம் மீம். அதே போல நூன் இப்படி வந்து ஒரு நுக்தா மேல வந்தா நூன் இல்லையா? ஒரு நுக்தா மேல வாருது, ஒரு நுக்தா இதே நுக்தா கீழே வந்தா பா. இந்த நுக்தா கீழே வந்தா என்னது? பா. பா. அப்ப அதே போல இப்படி வரும் நூன். அப்ப கடைசி வரக்குள்ள இந்த மாதிரி வரும். அப்ப இது நூன் வார வடிவம். நூன் வார வடிவம். கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது நூன் வார வடிவங்கள். அடுத்து என்ன எழுத்து? அடுத்தது வாவ். வாவ். வாவு ஹா. வாவு ஹா. அதே பாருங்க, இந்த இடத்துல எழுதுற பாருங்க என்னது? வாவ். வாவ் வார வடிவங்களை பாருங்க. வாவ் வாவ் எப்படி வரும்? கூட்டெழுத்துக்களாக வர போகல இந்த மாதிரி வரும். வாவ் இந்த மாதிரி வரும். அடுத்து என்ன எழுத்து? ஹா. இந்த எழுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது என்ன எழுத்து? ஹா. ஹா. ஹா வார வடிவங்களை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஹா வந்து இந்த மாதிரி வரும். ஹா விலங்கு சொல்றது இப்படி வரும். நடுவுல வரக்குள்ள இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருது பாருங்க. அதே போல இதுவும் ஹா தான். இந்த மூணு வடிவங்கள்ல வரும். இது ஹா, இது ஹா, இது ஹா. விலங்குதா உங்களுக்கு சொல்றது? விலங்குதா? இது கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது வார வடிவம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பக்கத்தில் 40வது பக்கம் 2 எழுத்து தந்திருக்கிறாங்க பாருங்கள். மீம் நூன். மீம் நூன். இதுக்கு 3 வடிவங்கள் தான். ஆரம்பத்தில் வரக்குள்ளே எப்படி வரும்? ஒரு சொல்லுடைய ஆரம்பத்தில் நடுவில் வரக்குள்ளே இந்த மாதிரி வரும் மீம். இது சரியாக விளங்காது, நான் கவனித்து கொள்ளணும். அதே போல் கடைசியில் வரக்குள்ளே இந்த மாதிரி வரும். நூனும் அதே போல் தான் பாருங்கள். ஆரம்பத்தில் வரக்குள்ள இந்த வடிவம், நடுவில் வரக்குள்ள இந்த வடிவம், கடைசியில் வரக்குள்ள உதாரணங்களோடு தந்திருக்கிறாங்க. சிகப்பு கலரால் எங்களுக்கு அந்த வடிவங்களை அந்த எழுத்துக்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிக்கிறான். நான் சொல்லி பார்ப்போம். மீம் 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 நூன் மீம் 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 காஃப் சா மீம் ப மீம் லம் மீம் லம் ஹ மீம் ஹ மீம் தால் ஐன் மீம் தால் சீன் மீம் ஐன். அடுத்த எழுத்து நூன் 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 மீம் நூன் ஐன் மீம் நூன் சாது ரா நூன் மீம் நூன் சாது நூன் ஜீம் நூன் ஐன் நூன் பா ஐன் நூன் ஹா ஐன் நூன் காஃப். இந்த நூன் தான் இது நடுவில் வரக்குள்ள வர வடிவம் நூன். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்துக்களை விளங்கி கொண்டா சரி. அடுத்தது பாருங்கள், 41ஆம் பக்கம். இவ்விடத்தையும் எங்களுக்கு 2 எழுத்துக்கள் இந்த பக்கத்தில் தந்திருக்கிறாங்க. இதுவும் நாங்கள் லேசாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாவ் இந்த வடிவத்தில் தான் வருது எல்லா இடங்களையும், நடுவில் அதே போல் எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு வடிவத்தில் வருது. ஹா வந்து பாருங்கள், ஆரம்பத்தில் வரக்குள்ள இந்த வடிவம், நடுவில் இப்படி, கடைசியில் இந்த மாதிரி வருது. இதை கொஞ்சம் நாங்கள் சொல்லி பார்ப்போம். வாவு 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 ஹா வாவு சீன் மீம் வாவு காஃப் ஃபா வாவு ஹா 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 ஹா. தொண்டையுடைய அடிப்பகுதியிலேருந்து வரணும் இது. ஹா ஹா
ரா ஹ மீம் ஜ ஹ ரா ப ஹ ப ஹ வாவு ய ஹ ஐன் நூன் ஹ ஹ ஷீன் ஹ தால் ஐன் ஹ தால் மீம் ஹ தால். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்துக்களை விளங்கி கொண்டா சரி. ஜஸாக்கல்லாஹ்.